மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட புஷ்பா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். புஷ்பா அம்மா, நால்வர் துதி பாடு. திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத்திரு தான் போற்றி. சிவாய நம. மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரை. ஆன்மீக களஞ்சியங்களுக்கு ஆதாரமாய் விளங்குபவர், திருவாசக அமர்வின் இயக்குனர், சைவ சித்தாந்த கல்வியை உலகமெங்கும் எடுத்துச் செல்லும் உலக நாயகன் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக பணிவோடு வரவேற்கின்றேன். முருகன் அடிமையாக திகழ்பவர், அன்பும் அருளும் ஒருங்கே வழங்கக்கூடியவர், தானம் தவம் இரண்டிலும் சிறந்தவர், பக்தி ஊடுருவக்கூடிய ஊடகவியலாளர், சமூகம் சிறக்க ஆன்மீக தொண்டு புரியும் அற்புத ஆத்மா சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். எங்கும் பக்தி, எதிலும் பக்தி, பக்தியை சக்தியாக திகழ்பவர், பின்னூட்டத்திற்கு முன்னோடி, எங்களுக்கெல்லாம் கடவுளை காண வைக்கும் கண்ணாடி சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். எங்களை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் முருகப்பெருமானை ஆலயங்களுக்கு அழைத்துச் சென்று முருக தரிசனம் செய்ய வைக்கும் ஆன்மீக அன்பர் சிவத்திரு முத்து ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். உலகமெங்கும் வலம் வரும் முருகப்பெருமானின் அடிமைகளாக செயல்படும் வேலுண்டு வினையிலே குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இணையத்திலும் இதயத்திலும் இணைந்திருக்கும் தமிழ் சமூகத்தினர்களையும் அறிஞர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். பாரதி இலக்கிய பேரவை தலைவர் சிவத்திரு முருகன் ஐயா அவர்களையும், ஔவை பேரவை சான்றோர் பெருமக்களையும் மற்றும் மதுரை மீனாட்சி இலக்கிய பேரவையின் சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வேலன் ஞானத்தின் பிரதிபிம்பம் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சிவத்திரு இந்திரா தேவி அம்மா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு இந்திரா தேவி அவர்கள் MA தமிழ் முதுகலை படித்த பட்டதாரி ஆசிரியர், B.Ed ஆசிரியர் பயிற்சி பட்டம் பெற்றவர், சிறந்த தமிழ் ஆசிரியராக மதுரை பாலமந்திரம் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வருபவர், தன்னலம் கருதாத தகைசால் தமிழ் அறிஞர், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரல் நெறியை பின்பற்றி தான் கற்ற கல்வியை சிறப்புற மாணவ செல்வங்களுக்கு எடுத்து இயம்பக்கூடியவர், ஆசிரியப் பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற கூற்றிற்கு சான்றாக திகழக்கூடியவர், சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவாளர், ஆலயங்களில் திருவிளக்கு பூஜைகளை சிறப்பாக நடத்தி வருபவர், எண்ணற்ற கவிதைகள் கட்டுரைகள் என்று எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர், மாணவ செல்வங்களை இசை நாடகம் என அனைத்திலும் சிறக்க ஊக்கப்படுத்துபவர், ஆயக்கலைகள் 64ஐயும் கற்றுக் கொடுக்கும்
நல் ஆசான். புது புது சிந்தனைகளை மாணவ செல்வங்களுக்கு கூற வேண்டும், மாண்புமிகு மாணவர்களாக திகழ வழிகாட்ட வேண்டும் என்று அரும்பாடு படுபவர். அன்பென்று கொட்டு முரசே என்ற பாரதியின் வழித்தோன்றலாக திகழ்பவர் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு இந்திரா தேவி அம்மா அவர்கள். மனிதருள் மாணிக்கம் விருது, கல்வி திலகம் விருது, அறம் விருது, நல் ஆசிரியர் விருது என்று எண்ணற்ற விருதுகளை பெற்ற விருதாளர் நமது சிவத்திரு இந்திரா தேவி அம்மா அவர்கள். அவர்களை வேலன் ஞானத்தின் பிரதிபிம்பம் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார்களின் சார்பில் இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்பது உங்கள் மதுரை வள்ளியம்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பவன முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். அம்மா, மேடை இனி தங்கள் வசம். நன்றி அம்மா. வடிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை குடும்பத்தின் தலைவர் தவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்களை வணங்கி, ஊடகவியலாளர் இசைஞானி சிவத்திரு ஸ்ரீராம் காசிப்பையா அவர்களை வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களை வணங்கி, இக்குழுவில் இணைந்திருக்கின்ற அனைத்து முருக அடிய பெருமக்களுக்கும் பெருமங்களையும் வணங்கி நான் என் உரையை துவங்குகிறேன். வேலன் ஞானத்தின் பிரதிபிம்பம். கந்தனுண்டு கவலை இல்லை, மரணம் உண்டு பயம் இல்லை. தமிழ் கடவுள், சொந்த கடவுள், நம் கந்த கடவுளான முருகப்பெருமான். முருகப்பெருமான் தாண்டிக்குடியில் தவக்காட்சி கொண்டுள்ளார். சிக்கலில் சிங்கார வேலராகவும், கழுகு மலையில் முத்து முருகனாகவும், முத்துமலையில் முருகனாகவும், பிரான்மலையில் முருகனாகவும், தேன்மலையில் முருகனாகவும், குழந்தை வேலப்பரில் கொடைக்கானலில் அவர் மறு உருவமாகவும், விராலிமலை, செல்லிமலை, வயலூர் முருகன் என்று பல இடங்களில் காட்சி கொடுத்து அருள்பாலிக்கின்றார் நம் முருகப்பெருமான். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். குன்று இல்லாத இடங்களில் கூட குமரன் காட்சி தருகிறார் என்பது உண்மைதானே. கோயிலில் தலை குப்புற சிற்பங்கள் செதுக்கிய கோயிலும் உண்டு. அதுதான் கழுகுமலை. நாமெல்லாம் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் எல்லாம் நீங்கள் எப்பொழுதும் வீட்டில் விளக்கேற்றுகிறீர்கள், சாமியை தரிசனம் பண்ணுகிறீர்கள், முருகனை வேண்டிக் கொண்டே இருக்கிறீர்கள், கந்த சஷ்டி எல்லாம் பாடுகிறீர்கள். உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது என்றெல்லாம் கேட்பர். அப்பொழுது நான் சொல்லும் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறு பதில் என்னவென்றால், நாம் தினமும் யாராவது ஒருவருடன் காலையில் எழுந்தவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறோம் அல்லவா? அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் சார்ஜ் என்று ஒண்ணு வேண்டும், இணைப்பு கொள்ள. அதை போல இறைவனுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளியை குறைத்து கொள்ள, இறைவனோடு நாம் சேர்ந்து பயணிக்க வேண்டுமென்றால் கந்த சஷ்டியும் முருகப்பெருமானும் மந்திரங்களும் கண்டிப்பாக தேவை என்பதை அழகாக அமைதியாக எடுத்து சொன்னால் இக்கால குழந்தைகளும் ஏற்றுக்கொள்கின்றனர். நான் தினமும் காலை எழுந்தவுடன் முருகப்பெருமானை தரிசிப்பதின் வழக்கம். நாம் எத்தனையோ பிரார்த்தனைகளுக்கு முருகனை நான் காப்பாற்ற மாட்டாரா, என் குறை என் காதில் விழாதா என்றெல்லாம் ஏங்கி தவிக்கிறோம். முருகன் என்று முழங்குது எம் மனசு. கடலை போன்று உன் கருணை பெருசு, கடல் போன்று கருணை மிக்கவர் தான் நம் கந்த கடவுள். நான் முருகன் மீது அலாதி நம்பிக்கை உடையவன். நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்பிக்கை தானே வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம். கந்தன் நான் உண்மையில் வைத்திருக்கிற அன்பை அளவெடுக்கரியது. ஏனென்றால் என் மனதில் 1000 கவலைகள். இதை நான் யாரிடமும் நம்பி சொல்வதில்லை. உன்னை மட்டுமே நம்பி உன்னிடம் தெரிவிக்கிறேன். ஏனென்றால் நீ என் கவலையை மற்றவர்களிடம் கூற மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான். ஏனென்றால் மனிதர்கள் யாரையும் நாம் நம்ப போவதில்லை. எத்தனையோ வேதனைகள், இதை யாரிடம் சொன்னால் நம் வேதனை தீரும் என்று ஏங்குகிறோம் பலர். தீருமா, நாடை தீருமா என்று நம்பிக்கையோடு அலறி சுற்றித் திரிகிறோம். ஆனால் கந்தன் என்று ஒருவன் இருக்கிறான், கவலைப்படாதே என்று நம் கண்முன்னே காட்சி தருவதுதான் கந்த பெருமான். அழகாக நாம் தனிமையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது யாரும் நம் கூட வரவில்லையே என்று ஏங்கி தவிக்கும் பல நேரங்களில் ஆட்டோவிலும் காரிலும் நாம் கண்ணில் படும்படி வேல் உண்டு வினையில்லை என்ற வாக்கியம் நம் கண்ணில் படும். இல்லை என்றால் கந்தனொன்று கவலை இல்லை என்ற வாக்கியம் படும். அப்படியும் இல்லை என்றால் முருகன் என்ற படமாவது நம் கண்ணில் தெரியும்.
அப்படி இல்லை. அதுவும் போக வேலும் அடிக்கடி நம் கண்ணில் தெரியும். நீ என் குறையை கேட்டுக்கொண்டே இருப்பாய், என்றாவது ஒரு நாள் என் குறையை தீர்த்து விடுவாய் என்ற நம்பிக்கையில் நான் உன்னிடம் மட்டுமே பல ரகசியங்களை இன்று வரையில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். உறக்கச் சொல்வோம் உண்மையை, உறக்கச் சொல்வோம். எப்பொழுதுமே உண்மை உறக்கச் சொல்லிதான் ஆக வேண்டும். எத்தனையோ கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் முருகன் சோதனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை சம்பவங்கள் நடந்திருந்தாலும், எத்தனை எடுத்துக்காட்டுகளை நாம் கூறினாலும், அவரவர்களுக்கு நடந்தால்தான், உணர்ந்தால்தான் அதை அவர்கள் நம்புவார்கள். என் பள்ளியில் எனக்கும் என் மேலதிகாரிக்கும் நடந்த உண்மையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கும் என் மேலதிகாரிக்கும் கடந்த இரு நாட்களுக்கு முன்பு ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வாக்குவாதம் உடனே சரியாகிவிட்டது. அடுத்த நிமிடம், அடுத்த நாளே கலந்துரையாடல் கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அக்கலந்துரையாடல் கூட்டத்தில் இதை பற்றி விவாதம் செய்வார்களோ செய்யக்கூடாது என்று என் மனம் யோசித்துக் கொண்டே இருந்தது. இருந்தாலும் கலந்துரையாடல் கூட்டத்தில் இதை தெரிவித்து விட்டால் நமக்கு ரொம்ப சங்கடமாகி விடுமே என்று வேலும் மயிலும் துணை என்று முருகனை வேண்டிக் கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் அவர்கள் அக்கலந்துரையாடலில் அந்த சம்பவம் நடக்காதபடி அதை பற்றி பேசவே இல்லை. உடனே முருகப்பெருமானுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன், காணிக்கையாக்கிக் கொண்டேன். இது சிறு சம்பவம் தான். இதை போன்ற எத்தனையோ சம்பவங்கள் அவரவர் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கும். வீட்டிற்கு வந்தவுடன் அழகாக வேலும் மயிலும் துணையுடன் என்னுடைய பெயரை வேலுண்டு வினையிலே குடும்பத்தில் வெளியிட்டிருந்தார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நான் ஒன்றும் பெரிய ஆன்மீக பேச்சாளர் அல்ல, சாதாரண ஒரு ஆசிரியை. எனக்கும் இக்குழுவில் பேச வாய்ப்பளித்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, அனைத்து அடியார்களுக்கும் அன்பான வேண்டுகோள், யார் யாருக்கோ நடந்தது நமக்கே நடந்தால் நமக்கு நம்பிக்கை வரும் என்றுதான் ஏங்கி தவிப்பார்கள். மருத்துவர் முருகனும் ஒரு மருத்துவர். எப்படி என்றால், நாம் எல்லாம் கண்ணுக்கு ஒரு மருத்துவரையும், காதுக்கு ஒரு மருத்துவரையும், இதயத்துக்கு ஒரு மருத்துவரையும், தோல் நோய்க்கு கூட ஒரு மருத்துவரையும் தேடி அன்றாடம் அலைந்து கொண்டிருக்கிறோம். இது உண்மைதானே? ஆனால் அனைத்திற்குமே ஒரே ஒரு ஒரே ஒரு மருத்துவர் இருந்தால் நாம் அவரைத்தானே நாடுவோம். இது உண்மைதான். அதை போல்தான் நம் கந்த கடவுள் நம்மளுடைய அனைத்து வியாதிகளுக்கும், அனைத்து மனநோய்களுக்கும் தீர்வை தந்து கொண்டே இருக்கிறார். எனவே அவரை நாடுவோம். அந்த மருத்துவர் தான் போகர். போகர் என்ற சித்த மருத்துவர், சித்தர். போகர் என்ற சித்த மருத்துவர் அக்காலத்திலிருந்து பல சித்த மருத்துவங்களை கற்று பயின்று பயிற்சி பெற்று அதை தானும் அனுபவித்து மக்களுக்கும் கொடுத்து வந்திருக்கிறார். முருகனின் கையில் உள்ளது வேல். வேல் ஞானத்தின் அடையாளம். குமரகுருபரர் பேச வைத்தது. குமரகுருபரர் ஊமை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. குமரகுருவை பேசி வைத்ததும், கவியாரை ஆற்றல் அளித்ததும் வேல்தான். அருணகிரியார் கோபுர உச்சியிலிருந்து விழும்பொழுது காப்பாற்றியதும், சூரனை வதைக்காமல் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றியதும் நம் முருகனே. ஆண்மகனாக நெற்றிக்கண்ணில் தோன்றியதும், பிரம்மனை சிறையில் அடைத்து மாணவர் தம் தலை குதித்து போவல பல லீலைகளை புரிந்து கொண்டிருப்பவர் இறைவன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் குழந்தையாகவும், நண்பனாகவும், தந்தையாகவும், தோழியாகவும் இவெல்லாம் பல நேரங்களில் நம்மோடு உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். நாம் எத்தனையோ சொந்த பந்தங்களுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொத்து சுகத்தோடும், பணங்களோடும், வசதியோடும், பல விதங்களில் பல பிரச்சனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஐயா சொன்னார் எனட்டை, படுத்துறங்க பஞ்சு மெட்டை உண்டு, சாப்பிடுவதற்கு அனைத்து விதமான உணவுப் பொருட்களும் உண்டு, ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி என்பது உன் சந்நிதியே என்று சரணடைந்தார். இப்படி இன்றில் நம்மில் பலரும் இவ்வாறுதான் உழன்று கொண்டிருக்கிறோம். அதற்கு பல எடுத்துக்காட்டுகளும் உண்டு. அழகாக நடைபெற்றது பழனியில் சில நாட்களுக்கு முன்பு முத்தமிழ் மாநாடு. முருகனுக்கு மாநாடு நடத்திய ஒரே தெய்வம் முருகன் மட்டும்தான். இது எல்லாம் நமக்கு பெருமைதானே. பண்டைய காலம் தொட்டு வணங்கப்பட்டு வரும் தமிழ் கடவுளாகிய கந்த கடவுள் முருகப்பெருமான். அவர்களை நம் சொந்த கடவுளாக்கிக் கொள்ளவும் நாம் தயங்க போவதும் இல்லை. ஏனென்றால் சொந்தங்கள் எல்லாம் இன்று பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அன்பிற்காகவும் இயங்குகின்ற நம் மனம், நாம் நினைக்கும் போதெல்லாம் நம் கண்முன்னே வந்து கவலைப்படாதே, உன்னுடன் நான் இருக்கிறேன் என்று நம் கண்களுக்கு நம்முடனே இருப்பதை எடுத்து காட்டுகிறார் முருகப்பெருமான். அவரை நினைக்காத நொடியும் இல்லை.
எனவே அனைத்து நேரங்களிலும் முருகப்பெருமான் முருகன் அடியவர்களுக்கு ஓடி வந்து உதவுவார் என்பது சங்க இலக்கியங்களிலும் இன்றும் பேசப்பட்டு வருகிறது. அழகாக கம்பராமாயணத்தில் புகப்படலத்தில் ராமன் காட்டிற்கு செல்லும் பொழுது கங்கை ஆற்றின் கரையில் புகனை சந்திக்கிறான். புகன் ராமன் மேல் அலாதி பிரியமுடையவன். கங்கையர் வனவாசம் செல்லும் பொழுது நானும் உங்களுடன் வருகிறேன் என்று ராமன் கூறும் பொழுது, நீ கொஞ்ச நாள் இங்கு தங்க வேண்டும், நாங்கள் சீக்கிரம் போயிட்டு வருகிறோம் என்பது மனத்துயரில் இருக்கும்போது புகனின் குலதெய்வமான முருகப்பெருமான் அங்கு தோன்றி, கவலைப்படாதே, இன்னும் ஒரு நாள் மீண்டும் நாம் அயோத்தியை அடைவோம் என்று ஆறுதல் கூறினார். இது புகனுக்கு மட்டுமல்ல, குலதெய்வமாக கருதும் ஒவ்வொரு பக்தருக்கு மட்டுமல்ல, அடியார்களாகி இருக்கின்ற அனைத்து முருக பக்தர்களுக்கும் பொருந்தும் என்பதே என்னுடைய கூற்று. குமரனை முருகனை தமிழில் அகத்தியரும் ராமன் என்றும், கிருஷ்ணன் என்றும், தமிழில் கந்தன் என்றும், முருகன் என்றும் எவ்வாறெல்லாம் பல பெயர்களில் அழைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஞானத்தின் பிரதிபிம்பமே முருகன். ஞானம் என்பது அறிவல்லவா? முருகனின் அருளை பெற திருமுருகாற்றுப்படை, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, குமார்ஸ்துவம், கந்த புராணம் செய்வோருக்கு பல நன்மைகள் கிடைக்கும். பாடலின் முடிவில் தான் பலம் சொல்லப்பட்டிருக்கும். கந்த சஷ்டி கவசத்திலே அப்படி இல்லை. இக்காலகட்டத்தில் பலரும் மன அமைதி இல்லாமல் தவிக்கின்றனர். இதற்கு எத்தனையோ யோகா பாராயணம் செய்து பயிற்சிகள் ஈடுபட்டாலும் நம் மனமானது பல்வேறு பாகங்களை ஏங்கி நிற்கிறது. ஒவ்வொரு நிமிடத்திலும் வேல் காக்குமாறு பிரார்த்திக்கிறோம். வேலுண்டு வினையில்லை, உண்மைதான். சிவனின் மறுவடிவமே சிவபெருமான். பார்வதி முருகனை வழிபட்டு விட்டு அகழுவதில்லை. முருகன் சூரபத்மனை வெல்ல போருக்கு புறப்பட்ட போது தாயிடம் ஆசி பெற்றாள். உமையவள் பார்வதி தன் சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி வேலாக தந்தாள். சக்தி வேல் இல்லாமல் தனித்து முருகன் காட்சி தருவதில்லை. முருகனே சூரனை வென்று வெற்றி வாகை பெறுகிறார். வேல் என்றால் வெற்றி அல்லவா? நாம எல்லோருக்கும் வெற்றி தேவைப்படும். எனவே வேல் வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. தமிழ் கடவுள் முருகப்பெருமானை தண்டாயுதபாணி என்று அழைப்பதுண்டு. தண்டம் என்றால் அறிவு என்று பொருள்படும். நாம் எல்லாம் குழந்தைகளை தண்டமாக சுற்றி செலவு செய்யாதே என்று திட்டிக் கொண்டே இருக்கிறோம். அறிவை ஆயுதமாக கொண்டவன் முருகப்பெருமான். எனவே முருக பக்தர்கள் அனைவரும் எனக்கு காசு பணம் என்பது வேண்டியதில்லை, உன்னுடைய நாணத்தை அப்படியே எனக்கு கொடு என்று கேட்டு அவருடைய நாணத்தை பெறுவோமாக. அறிவையும் முருகன் மட்டுமல்ல, ஆற்றலையும் சேர்த்து தருவான் முருகன். முருகன் நம் குடும்ப உறுப்பினர்கள் சொந்தக்காரனாகி விட்டானே. எனவே சொந்தங்களிடம் எப்படி உரிமையோடு பேசுவோமோ அதை விட உரிமையோடு நம் கடவுளிடம் நாம் மன்றாடி கேட்கலாம். கேட்குது அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன் தான் முருகப்பெருமான். நாம் எப்போ செய்த பூர்வ புண்ணியம்தான் இக்குழுவில் வேலுண்டு வினையில்லை குடும்பத்தில் முருக சொந்தங்களாக இணைந்திருக்கின்றோம் என்பதில் பெருமை அடைவோம். எந்த கோயிலுக்கு போனாலும் எழும் பொழுதும் உட்காரும் போதும் முருகா முருகா என்று உச்சரிக்கும் போதும் மலை உச்சிக்கு புகழ் கொண்டு சேர்க்கிறான் முருகன். அப்பா, எனக்கு காசு பணம் இல்லை, தங்கத்தேர் இழுப்பதற்கெல்லாம் எனக்கு வழி இல்லை என்று ஏங்குவோன் பல ஏழை இருப்பான். அவனுக்கெல்லாம் ஓடோடி வருவன் தான் முருகன். நான் உன்னிடம் தங்கம் கேட்கவில்லை, உன்னிடம் உள்ள உண்மை தன்மையை, பண்பை, அழகை, அன்பை மட்டும் கேட்கிறேன் என்று முருகன் கூறுகிறான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் உள்ளன்போடு கூடிய ஒரு பக்தி மட்டும்தான். முருகப்பெருமான் திருச்செந்தூரில் அவருக்கு தவிடை கொடுத்து நேர்த்திக்கடன் நிவர்த்தி செய்வர் முன்னர் பக்தர்கள். ஆனால் இன்றோ நேர்த்திக்கடனாக தங்கத்தையும் தர தயாராக இருக்கின்றனர். நிம்மதி இழந்து தவிர்க்கின்றனர் சிலர். பாம்பன் சுவாமிகள் நடந்து போகும் வழியில் ராஜீவ்காந்தி டாக்டர் உயிர் சேதமாகிவிட்டது என்ற செய்தி அறிந்தவுடன் கந்தக்குரு கவசம் பாடி வருடி விட்டு, கந்தக்குரு கவசம் பாட 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 மயில் வந்து அவள் உடலை வருடி சென்றது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இப்படியாக பாம்பன் சுவாமிகள் மட்டுமல்ல, சித்தர்கள் எத்தனையோ பேர் பல சித்து வேலைகளை செய்து இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். நாம் எல்லாம் கந்த கடவுளை முருகா, வேலா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா என்றெல்லாம் அழைத்து கொண்டே இருக்கிறோம்.
அழகென்ற சொல்லுக்கு முருகன், அழகில்லாத முருகன் உண்டா? முருகன் முகத்தை பார்க்கும் பொழுதே நமக்கெல்லாம் புன்னகை வந்துவிடும். சிறு குழந்தையாக பாவித்து முருகனை தாளாட்ட வேண்டும் என்று ஆசை எனக்கெல்லாம். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழில் அழகாக குமரகுருபரர் வாழ்த்தி இருப்பார். கம்பராமாயணத்தில் கம்பனின் அழகை வர்ணிக்கிறார் கம்பர். வெய்யோன் ஒளி தன் விரிசோதியில் மறைய பொய்யோ விளையானோடும் போனான். ஐயோ மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ, ஐயோ இவன் அழகென்பது ஒரு அழியா அழகுடையான் என்று ராமனது அழகை கம்பர் அழகாக வர்ணிக்கிறார். அதை விட முருகனது அழகை இன்னும் அழகாகவே நாம் விவரிக்கலாம். எந்த கோயிலாவது முருகனின் சிலைகள் சோகமாக காட்சியளிப்பதுண்டா? நாம் எவ்வளவு சோகங்களையுடன் முருகனை தரிசிக்க சென்றாலும் நம் முகத்திலும் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும். அதுதான் நமக்கு கிடைத்த பெரிய வரம். நாம் கடவுளிடம் ஏதாவது ஒரு வரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை வரம் என்கிறார் முருகப்பெருமான். உண்மைதானே? அழகை விரும்பாதவர் யாரும் இல்லை. எனவே முருகப்பெருமானை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. கிளியின் ரகசியம். பழனி முருகன் கையில் கிளி இருப்பதை பார்த்திருப்பீர்கள். மதுரையில் மீனாட்சி அம்மனும் கிளியுடன் தான் அமர்ந்திருப்பாள். முருக பக்தர்கள் அருணகிரியார் மீது கொண்ட பக்தியில் பொறாமை கொண்ட சம்பந்தாண்டான் என்பவன் சூழ்ச்சி கொண்டான். அருணகிரிநாதரை தேவலோகம் அனுப்பி பாரிஜாத மலர் பறித்து வாருமாறு அனுப்பிவிட்டு தான் மட்டும் அருணகிரிநாதம் தன் உயிரை கிளி ஒன்றின் உடம்பில் செலுத்தி தன் பூத உடலை கிடத்திவிட்டு உயிரினுடன் தேவலோகம் புறப்பட்டார். அப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்தாலும் சம்பந்தாண்டான் அவர் உடலை எரித்து விட்டான். கிளி வடிவில் தேவலோகம் சென்று திரும்பிய அருணகிரிநாதர் பூத உடல் காணாமல் போனதை கண்டு திகைத்தார். அவருக்கு அருள் புரிவதற்காக முருகன் தண்டத்தில் இடம் கொடுத்தார். தாயின் கருவறையில் தோன்றுவதுதானே ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பு. ஆனால் முருகப்பெருமானின் பிறப்போ வித்தியாசமானது. அவர் ஒளியின் இருந்து பிறந்தவர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. எனவே முருகப்பெருமானை அக்னியில் அவதரித்தவர் என்று அழைக்கலாம். சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பிழம்பாய் முருகன் அவதரித்தார். தேவர்கள் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் பயந்தனர். அத்தீப்பிழம்பு அக்னியை சேர்ந்தது. பிரம்மாவின் கட்டளைப்படி அதை கங்கை இமயமலை மீது விட்டான். சரவண பொய்கையிலே தான் வளர்ந்து குழந்தையானது. கார்த்திகை பெண்கள் அக்குழந்தைகளுக்கு பாலூட்டி வளர்த்தனர். எனவே காங்கேயன் என முருகன் பெயர் பெற்றான். அது மட்டுமல்லாமல் கார்த்திகேயன் என்றும் பலராலும் போற்றப்பட்டான். எனவே வாழ்வு வளம் பெறும். நம் வாழ்வு நிச்சயம் வளம் பெறும். என்றாவது ஒரு நாள் நம்பிக்கையுடன் முருகனை தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்போம் அவருடன். முருகனின் வலதுபுறம் வள்ளியும் இடதுபுறம் தெய்வானையும் என இருவரும் இருக்கின்றனர். இவர்களில் வள்ளியின் கரத்தில் தாமரை மலரும், தெய்வானையின் கையில் நீலோற்பவ மலரும் இருக்கும். தந்தையைப் போலவே முருகனுக்கும் சந்திரன், அக்கினி, சூரியன் என 3 கண்கள் உண்டாம். அவருக்கு 3 கண்கள். இமைக்காமல் பக்தர்களை எப்பொழுதுமே காப்பவர்தான் நம் முருகன். ஏனால் கண் அயர்ந்து விட்டால் நம்மளை போன்ற பக்தர்களை யார் காப்பாற்றுவது? முருகன் வள்ளியின் கையிலுள்ள தாமரையை பார்ப்பதால் எப்போதும் மலர்ந்திருக்கிறது. சந்திரக்கண் தெய்வானையின் கையிலுள்ள நீலோற்பவம் மலரை பார்ப்பதால் அதுவும் மலர்ந்திருக்கிறது. இவ்வாறு மலர்ந்த பூக்களைப் போல முருகனை வணங்குவோரின் வாழ்வும் மலம் பெறும் என்பது உண்மைதானே? ஆட்டம் பாட்டெல்லாம் இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கையிலும் முருகனை வழிபடுகின்றனர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. மலேசியாவிலும் முருகனை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இலங்கையிலும் முருக வழிபாடு உள்ளது. இங்கு கதிர்மலையில் கதிர்காமம், யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லோர் செல்வ கணபதி மாவட்ட சந்தசுவாமி கோயிலிலும் அடங்கும். ஆடி பெருவிழாவின் போதும் தமிழர்கள் முருகக் கடவுளை வணங்கி வருகின்றனர். வேலுக்கென்று தனி கோயில் இருப்பது இங்குதான். கோவை மாவட்டத்தில் உள்ள மருதமலை என்னும் ஊரில் வேலுக்கென்று தனி கோயில் உள்ளது. வேல் கொண்டாட்டம் எனப்படும் இக்கோயிலில் 9 அடி உயரமுள்ள வேல் சிற்பமே உள்ளது.
வேலின் தண்டு பகுதி பஞ்சபூத சக்கரங்களால் செதுக்கப்பட்டுள்ளன. வேலின் முகப்பு பகுதியில் இயற்கையான வெளிச்சத்துடன் கூடிய படும்படி வேலானது சிறப்புடன் அமைந்துள்ளது. முன் மண்டபம் அறுகோண வடிவில் சரவண பவ என்று தோன்றும் வகையில் அமைந்துள்ளது. சரவண பவ என்ற மந்திரத்தை குறிக்கும் விதத்தில் கார்த்திகை பௌர்ணமி என்று இங்கு பூஜைகள் நடைபெறுகின்றன. வீடு கட்டித்தர, வேலை வாங்கித்தர, திருமணத்தை நடத்தி தர, நிம்மதியான வாழ்வு தர என்று மொத்தத்திலும் நம் சொந்த கடவுளான கந்த கடவுளை நமக்கு வேண்டும், வேறொன்றும் எனக்கு தேவையில்லை என்கின்றனர் நம் அடியார் பெருமக்கள். கந்த சஷ்டியே போதும், கந்த சஷ்டி ஒன்றே நம்மளுக்கு அருமருந்து. கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் என்று நாம் தினமும் படித்துக் கொண்டே இருக்கிறோம். அவரெல்லாம் படிக்கும் பொழுது பிரம்மசாஸ்திரம் இந்த கந்த சஷ்டி கவசத்தில் வரும் வரிகள் தனியாக கவசத்தை சொன்னால் பயம் விலகும். பொதுவாக கந்தனுடைய பெயரை சொன்னாலே அணிவு ஏற்படும். கொள்ளிவாய் பேய்களும் செய்வினைகளும் அகலும், தீவினை அகலும், விலகி போய்விடும். இந்த கந்தனின் பெயருக்குள்ள பெருமையோ முதுமொழியானது. இது கந்தனின் பெயருக்கு மட்டுமல்ல, இதை படிப்பவருக்கும் மகிமை உண்டாகக்கூடியது. எனவே கந்தன் உள்ள இடமெல்லாம் கருணை உள்ள இடமாக கருதப்படுகிறது. கந்தனுக்கு பிரசாதம் என்று வைத்தால் அந்தந்த ஊர்களில் கிடைக்கின்ற பிரசாதத்தையே மருந்தாகவும் பயன்படுத்தியிருக்கின்றனர் அக்கால பக்தர்கள். ஏனென்றால் முருகனுக்குரிய பிரசாதத்திலே சிறப்பு பெற்றது தேனும் திணைமாகும். குன்று இடமெல்லாம் குமரன். குன்று என்றால் மலைப்பகுதி தானே. மலைப்பகுதியில் பொதுவாக கிடைக்கக்கூடியது கிழங்குகளும் தேனும் திணைமாவும் தான் கிடைக்கும். எனவே அதைதான் முருகனுக்கு வைத்து படைத்திருக்கின்றனர். சக்தியிடம் வேல் வாங்குதல். தேவர்களை துன்புறுத்திய சூரபத்மனையும் அவனது படைகளையும் அழிக்க வேண்டிய முருகா, நீ விரைந்து சென்று அசுரர்களை அழித்து அவர்களை வென்று வா என்று தேவர்களை காப்பாற்று என்று சிவன் ஆணையிட்டான். அதோடு தன் 11 ருத்ர அம்சங்களில் இருந்து 11வது ஆயுதங்களையும் அளித்தார். அதன் பின்பு பராசக்தியுடன் ஆயுதம் ஒன்றை முருகனுக்கு வழங்கு என கூறினார். தனது ஒப்பற்ற சக்தி வேலாக மாற்றி முருகனுக்கு ஆயுதமாக வழங்கி ஆசி அளித்தான். இந்த வேல் பராசக்தியின் அம்சமாக விளங்குகிறது. இந்த வேல் பராசக்தியின் அம்சமாக விளங்குகிறது. எனவே அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள் சக்தி முதலிய சொற்கள் வேலின் வடிவமாக உள்ள பராசக்தியை குறிக்கும். வேலாயுதத்தை பஞ்சாட்சர மூல மந்திரம் என்றே சிறப்பிப்போம். அதை விட நம் கைகளும் வேலை போன்றே காட்சியத்தை அளிக்கின்றன. ஞானிகளும் தேவர்களும் அன்றெல்லாம் சித்தர்களும் நம்மளுக்கெல்லாம் ஆசி வழங்குவது நம் கையில் தானே. புராணத்தில் இருந்து வேல் வந்து இன்றும் போற்றப்படுகிறது. முருகனின் கேணியில் பூத்த பூக்களை பறித்து பகைவர் மீது எரிந்த போது அவை வேலாக மாறி அழித்தது என்கிறது சிறுபானாற்றுப்படை. வேல்மாறலை பாராயணம் செய்கின்றனர் பலர். இன்றும் பலர். நாம் வசதி உள்ள பல அடியார் பெருமக்கள் மனம் உண்டு மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பர் பெரியோர்கள். ஆனாலும் என்னால் மனம் இருக்கிறது ஐயா, உன்னை காண வருவதற்கு என் காலில் வலி உண்டு என்று ஏங்கி தவிப்போர் பலர். ஆனாலும் உன்னை காண நான் வருகிறேன் என்று வீட்டுக்கே வந்து நமக்கு தரிசனம் தரக்கூடியவர் தான் நம் கந்த பெருமான். அவரை அன்போடு வரவேற்று அவருடைய அருளை பெறுவோம் நாம் அனைவரும். அழகனே முருகன். இலக்கியத்தில் அழகன் முருகன். அன்று இருந்த முருகன் தான் இன்று வரை அழகாக நமக்கு மகிழ்ச்சியாகவும் சிரிப்புடனும் காட்சி தருகிறான். இந்த வேலை நாம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால், பாராயணம் செய்து கொண்டே இருந்தால், இந்த வேலானது நம் கையில் தவழ்கின்ற போது ஏற்படும் ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. இது உண்மைதான். வேல் வழிபாட்டை வீட்டில் செய்ய விரும்புபவர்கள் பஞ்சலோகத்தாலான சிறிய வேல் ஒன்று வாங்கி, வெள்ளி அல்லது பித்தளை, அப்படியும் வசதி இல்லை என்றால் அட்டை காகிதத்தில் கூட வேலை செய்து வடிவமைத்து அதற்கு ஆராதனை செய்து வழிபட்டால் முருகன் கண்டிப்பாக இறையருள் தருவார் என்பது உண்மைதான். பால் அபிஷேகம் என்பது அவசியம்தான். செவ்வரளி பூக்களாலும் முருகனை அலங்கரிக்கலாம். பொரிகடலை, பழங்கள், நெய்வேத்தியமும் வைக்கலாம். இது எதுவுமே என்னால் முடியவில்லை, அப்பா முருகா எனக்கு வழிவிடப்பா என்று கூறி
அவருடைய காதுகளுக்கு உரைக்குமாறு உள்ளன்போடு 2 வார்த்தை. சரவணபவ, போற்றி போற்றி. கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா வழிவிடப்பா, ஐயா நான் தவிக்கிறேன் ஐயா என்று ஏங்கி தவித்து உள்ளன்போடு தரிசிக்கின்ற ஒவ்வொரு பக்தர்கள் வீட்டிலும் அவன் கட்டாயம் இடம்பெறுவான் என்பது உண்மை. ஆகா, கல்யாணம்! இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ வீடுகளில் கல்யாணம் நடைபெறாமல், திருமணம் நடைபெறாமல் நிறைய பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் ஏங்கி தவிக்கின்றனர். என் பிள்ளை திருமணம் நடைபெறாதா? என் பிள்ளைக்கு என் வீட்டில் ஒரு பேரன் பேத்திகள் தவள மாட்டார்களா என்று ஏங்கி தவிப்போர் பலர். ஏன் தவிக்கிறாய்? உனக்கு வேண்டியதை நானே அருள்வேன். வேண்டுவன அறிவாய் செய் என்று வேண்டும். எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க தேவையில்லை. நமக்கு என்ன வேண்டும் என்பதை நம்முடன் பயணிக்கும் நம் உறவுக்காரர் முருகனுக்கு தெரியும் அல்லவா? எனவே ஜாதகத்தில் எத்தகைய தோஷங்கள், நவக்கிரக தோஷம், செவ்வாய் தோஷம், கேது தோஷம், புத்திர தோஷம், எவ்வகையான தோஷங்கள் இருந்தாலும் யாரும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் கந்தன் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையே நமக்கு போதும். மங்களகரமான புராணமாக போற்றப்படுகிறது கந்த புராணம். பார்வதி கல்யாணத்தில் ஆரம்பித்து தெய்வானை வள்ளி திருமணத்தில் இது நிறைவு பெறுகிறது. தேவர்களின் தலைவனான இந்திரனை மீட்டு இந்திராணிக்கும் மன்மதரை உயிர்ப்பித்து ரதி தேவிக்கும் வாழ்வளித்த புராணம் இது. இந்த கந்த புராணத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் எல்லா நலன்களும் பெறுவர். முருகனின் வரலாறை கேட்கும் பெண்கள் சுமங்கலியாக வாழ்வர் என்பது உண்மை. ஸ்கந்தன் என்ற பெயரும் உண்டு முருகனுக்கு. எல்லோரும் வழிபட வழிபட முருகனுடைய அருள் இன்னும் கூடிக்கொண்டு கொண்டேதான் இருக்கிறது. அருணகிரிநாதர் அழகாக முருகனை பாடியுள்ளார். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. ஒரு செல்வந்தர் தான் வீட்டில் எப்பொழுதும் பல வசதியான பொருட்களை வாங்கி மகிழ்ந்து கடன்பட்டு விட்டார். தான் கடன்பட்டு விட்டோமே என்று யார் முகத்திலும் முடிக்க வேண்டாம் என்று கடன்காரர்கள் தேடி வருவதற்குள் காலையில் எழுந்து வெளியே சென்று விடுவாராம். இரவில் எல்லோரும் தூங்கிய பின்பே வீடு வருவாராம். அவ்வாறு மனது அல்லல் பட்டு கடனால் அவதிப்பட்டு கொண்டிருந்த செல்வந்தர் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு ஒருவர் அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு வேல்பாராயணம் என்ற புத்தகத்தை அவர் கையில் கொடுத்திருக்கின்றனர். இதை படித்து வாருங்கள், உங்கள் இன்னல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் கரையும் என்று உரைத்திருக்கிறார். உடனே இவரும் அப்புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் இவருக்கு வேல் வாங்கி பாராயணம் செய்ய வேண்டும் என்று அதிக ஆவல். ஆனால் அவரிடம் கையில் பணம் இல்லை. அச்சூழ்நிலையில் அவருடைய மகன் திடீரென்று ஒரு நாள் வேலை வாங்கி வந்து கொண்டிருக்கின்றான். வாங்கி வந்து கொண்டு அப்பாவுக்கு அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுது மனம் நெகிழ்ந்தே விட்டார் செல்வந்தர். மகனுக்கு எப்படி உதித்தது இந்த வேல் வாங்கும் என்று? அவன் வேலை நம்புவதும் இல்லை, தெய்வத்தை வணங்குவதும் இல்லை. அப்படி இருக்கும் வேலையில் எப்படி என் மனதை அறிந்து அவன் வேல் வாங்கி கொண்டு வந்தான் என்பது அவருக்கு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஏனால் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அவன் மகனதை உள்ளத்தில் உரைத்திருக்கிறார் முருகப்பெருமான். என் அடியவனுக்கு வேல் தேவைப்படுகிறது, அதை நீ வாங்கி கொண்டு போ என்று உரைத்திருக்கிறார். மகனிடம் கேட்டிருக்கிறார் பெரியவர், எப்படி அப்பா இந்த வேலை வாங்கி கொண்டு வந்தாய்? அப்பா எனக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது, உடனே வாங்கி கொடுத்தான் என்று பதிலளித்தான். இப்படியெல்லாம் இன்னும் எத்தனையோ கதைகள் முருகப்பெருமானில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவரோடு வசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அறிவார்கள். ஆசீர்வாதம் நம்மை எல்லாம் பல தெய்வங்கள் ஆசீர்வதிக்கின்றன. அவைகள்லாம் இரு கைகளால் ஆசீர்வதிக்கும். ஆனால் ஆறுமுகனோ முருகப்பெருமானோ நம்மெல்லாம் 12 கரங்களால் ஆசீர்வதிக்கிறார். இதையெல்லாம் நாம் கேட்டு பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த கவலையும் இல்லை. கந்தனோடு கவலை இல்லை. எதற்கு கவலை? கவலைப்பட்டு பட்டு என்ன ஆக போகிறது? கந்தன் இருக்கிறான், பார்த்து கொள்ளுவான் என்று நம்மால் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்க முடியுமா என்று பலர் நினைப்பதுண்டு. உண்மைதான், மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டும்.
நெடுநாளாக நோய்வாய்ப்பட்டு நோயில் அல்லலுறுபவர்கள் ஒரு முறை போகர் சிலைக்கு சென்று பழனிமலை அடிவாரத்தில் வீற்றிருக்கின்ற அடங்கியிருக்கின்ற போகர் மலைக்கு சென்று செவ்வாய்க்கிழமைதான் முருகருக்கு உகந்தது. ஆனால் நாம் தினமும் ஏற்படும் செவ்வாய் ஊரையில் சென்று ஒரு விளக்கேற்றி மனதார போகரை வணங்கி முருகப்பெருமானையும் வணங்கி முருகன் சிலையில் உள்ள பழனிமலை முருகன் சிலையில் உள்ள ஒரு அபிஷேக தீர்த்தத்தை அருந்தினால் நம் நோய் நீரும். மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நிலை மாறும் என்பது உண்மைதான். பழனிமலையில் உள்ள உருவங்கள் நம் அனைவருக்கும் தெரியும். 9 வகையான நவபாசனங்களிலிருந்து செய்யப்பட்டதுதான் அச்சிலை. அந்த பாசனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேர்வினையாக மாறி அதிலிருந்து உருவாக்கப்பட்ட சிலையின் மேல் செய்கின்ற பாலபிஷேகமும் தேனபிஷேகமும் எல்லாம் ஒரு தண்ணீர் அபிஷேகம் கூட நாம் அதை அருந்தினால் நம் உடலில் உள்ள நோய் அகன்றுவிடும் என்பது பலரும் அறிந்திருப்பீர்கள். உலகை சுற்றியது ஏன் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் அல்லவா? இப்போ உள்ள குழந்தைகள் அழகாக அம்மையப்பரை சுற்றி பழத்தை வாங்கி கொண்டு நேரத்தை மிச்சைப்படுத்துவார்கள். அதை போல் நம் முருகப்பெருமானும் அதையே தான் செய்திருக்கிறார். மாம்பழத்திற்காக உலகை சுற்றி மயில் மீது சுற்றி வந்தார் முருகன். ஆனால் அம்மையப்பரை மூத்தவர் விநாயகர் அல்லவா? அண்ணனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினாரோ முருகன் எண்ணினார் என்று தெரியவில்லை. அம்மையப்பரை வளம் வந்த விநாயகர் பழத்தை பெற்றார். முருகன் கோபித்துக் கொண்டு மலை மீது தங்கினார். இது ஒரு தத்துவம் புதைந்துள்ளது. நாம் எல்லாம் மலைக்கு ஏறி பயிற்சி பெற வேண்டும். ஏனால் மலைப்பகுதியில் தான் சுத்தமான காற்று நம்மளுக்கு கிடைக்கிறது. அக்காற்றை வாங்குவதற்காக நாம் எல்லாம் மலைக்கு போகவே மாட்டோம். முருகனை தரிசிக்க வேண்டும் என்றால் ஆவலுடன் செல்வோம். அதற்காகத்தான் முருகன் மலையின் மீது அமர்ந்திருக்கிறாரோ? மலை, அழகான மலை, அறுபடை வீடுகளுமே மலையில் அமைந்துள்ளது. சிவம் என்ற ஒன்றிலே எல்லாவற்றையும் கண்டார் விநாயகர். உலகமே அவருக்குள் அடக்கம் என்று புது விளக்கத்தை கூறி அவரது பார்வை எல்லாவற்றிலும் சிவம் இருக்கிறது. எனவே உலகம் முழுவதையும் சுற்றி வர வேண்டும் என்பது முருகனின் எண்ணம். சிவத்துக்குள் எல்லாவற்றையும் காணலாம் என்பது நம் விநாயகரின் எண்ணம். அண்ணனும் தம்பியும் இத்திருவிளையாடலை நிகழ்த்தினர். பாலும் சுவையும் போல விநாயகரையும் முருகனையும் பிரிக்க முடியாது. முழு முதல் கடவுளான நாம் விநாயகர் பெருமானை வணங்கிதான் இச்செயலையும் தொடங்குகிறோம். என்றெல்லாம் பலவாறு முருகனை விளக்கிக் கொண்டே இருக்கலாம். அவர் அழகை ரசித்துக் கொண்டே இருக்கலாம். முருகனை காஞ்சி பெரியவரும் பலவாறு வர்ணித்திருக்கிறார். காக்க 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 வேண்டும் என்றால் நாம் இப்பொழுது காவல்காரரைத்தான் நியமித்திருக்கிறோம். ஆனால் அக்காலத்திலிருந்தே கந்தன், நான் இருக்கிறேன், ஏன் கவலைப்படுகிறாய், நான் காக்கிறேன் உன் குடும்பத்தை என்று ஓடோடி வர தயாராக இருக்கிறார். ஒரு ஊரில் உள்ள சிற்பத்தில் சிலை வடித்திருக்கின்றன. முருகன் சிலை அற்புதமாக இருந்தது. அச்சிலையின் மேல் உள்ள மயில் பறக்கும் விதத்தில் அமர்ந்திருந்தது. அம்மயில் பறந்து விட்டால் முருகனும் சென்று விடுவாரோ என்ற இயக்கத்தில் அச்சிற்பி அந்த மயிலின் காலை அச்சிலையில் கட்டுவதாக வடித்திருக்கிறார் என்றால் முருகப்பெருமான் மீது எவ்வளவு ஆழ்ந்த பக்தி இருக்கிறது என்பதை மெய்ப்பித்திருக்கிறது. தூக்கம் போச்சே. இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் தேவை தூக்கம். தூக்கம் என்பதே இல்லை என்று புலம்புவோர் பலர். அதில் அவை மூதாட்டியான நம் அவை அரும் ஒருவர், அவைக்கே அறிவு பூட்டிய தமிழ் கடவுள், நம் சொந்த கடவுளான கந்த கடவுள். அப்பப்பா, எவ்வளவு அறிவு உன்னிடத்தில்! புலமை செருக்கு இருந்தது அவை மூதாட்டியிடம். அச்செருக்கை வென்றெடுத்தார் நம் முருகப்பெருமான். அவையிடம் சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேள்வியை கேட்டு மண்ணில் விழுந்த பிளங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக ஊதி ஊதி மண்ணை எடுக்கும் பொழுது, என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேள்வியை கேட்டு அவரையே ஆழ்ந்த சிந்தனையில் உரைத்தவர் தான் நம் கந்த கடவுள். அருள் பெற்ற அடியார்களில் முதலியானவர் அருணகிரிநாதர் முக்கியமானவர். 12 ஆண்டுகள் முருகப்பெருமானை நோக்கி கடுந்தவம் செய்தவர்.
நாரத முனிவர் சப்தகிரிகளை விட சிறந்தவராக திகழ்ந்த வரப்பெற்றவர். ஆதிசங்கரருக்கு அபிசார காச நோய் தாக்கியது. அலைக்கடல் தாளாட்டும் கரையோரம் கோயில் கொண்டுள்ள செந்திலாண்டவரை அவர் சுப்பிரமணிய புஜங்கம் எனும் துதியால் துதித்து பன்னீரிலை விபூதியை தரிசித்த உடனேயே முருகப்பெருமானின் திருவருளால் அவர் நோய் நீங்கியது. அவரை சண்முக கவசம் அருளினார். இன்றும் பலர் சண்முக கவசம் பாடி தன் நோயை நீக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதான். அடுத்ததாக முருகன் கோயில் கொண்டிருக்கும் இடமே தோரணமலை. அகத்தியர் என்பது முருகப்பெருமான் வாழ்வில் முக்கியமானவர். தோரணமலையும் அகத்தியரும் முருகன் அருள் பெற்ற அடியவர்களில் முதன்மையானவர். பொதிகை மலையில் முருகனிடம் உபதேசம் பெற்று அகத்தியம் என்னும் இலக்கணத்தை எழுதியதாக வரலாறு உண்டு. தோரணமலையின் முந்தைய பெயர் வாரணமலை. வாரணம் என்றால் யானை. யானை மலை மருவி தோரணமலை என மாறியது. கபிலையில் சிவபெருமானின் திருக்கல்யாணம் நடந்தது. இதனை காண தேவர்கள், சித்தர்கள் என அனைவரும் வருகை புரிந்தனர். வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது இருந்தது. இதை சரி செய்வதற்காக அகத்தியரை தேர்வு செய்த ஈசன் தென் திசை செல்லும்படி பணிந்தார். தோரணமலையின் இயற்கை அழகில் மனம் லயித்து அந்த மலையிலேயே சில காலம் தங்கி தவம் புரிந்தார் நம் அகத்தியர். மூலிகைகளின் மூலம் மருந்துகளை தயார் செய்து குகைகளில் வைத்து பாதுகாத்து வரும் நோயாளிகளுக்கு வழங்கி பிணி நீக்கியும் முருகனின் பெருமைகளை எடுத்து கூறியும் அகத்தியர் ஆனந்தம் அடைந்தார். அதிசயங்கள் பல காட்டும் பெரியோனே, அதிசயங்கள் பல காட்டும் பெரியோனே, நினைத்த நொடியில் எண்ணத்தில் உதிப்போனே, துதிப்போர் வல்வினைகள் யாவும் மறுப்போனே என்று அகத்தியர் பாடுகிறார். நினைத்த நொடியில் நம் கண் முன்னே வந்து நிற்பார் முருகப்பெருமான். அவர் இது அடியார்கள் அனைவருக்கும் அவரவர் உள்ளத்தில் தோன்றும். எனவே யாரும் எதையும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கந்தன் என்னுடன் இல்லையா என்ற கேள்வி நம் மனதில் எழவே வேண்டாம். கந்தன் நம்முடனே இருக்கிறார். அதனால் தான் இக்குழுவில் நம்மையெல்லாம் இணைத்து பார்த்து நம்ம எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்று இழந்தால் தானே மற்றொன்றை பெற முடியும். என் தாமரை கன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள சகலகலா வள்ளி மாலை எழுதினார் நக்கீரர். கடைச்செங்க புலவரார் மதுரை நகரில் இருந்து தமிழை வளர்த்த நக்கீர முருகப்பெருமான் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர். குமரகுருபரர் பிறந்து 5 வரை ஊமையாய் இருந்து வாழ்ந்தவர். திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளால் பேசப்பட்டு முருகனை தரிசித்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து உலகமே புகழும் வண்ணம் கவி பாடும் திறமை பெற்றார் என்பது நாம் எல்லாம் அறிந்ததே. முருகன் பெற்ற அடியார்கள் பலர், இன்னும் எத்தனையோ அடியார்கள் நாம் அறியாமலும் பலரும் உண்டு. இவ்வுலகில் அவதரித்தோர் பலர். நம் நாணக்கண்ணை திறந்தவர் முருகப்பெருமான். முருகனை வழிபட்ட ஆண் அடியவர்கள் மட்டுமல்ல, பெண் அடியவர்களில் ஔவையாரும் குறிப்பிடத்தக்கவர். பசுமேய்க்கும் பாலகனாக வந்து அவருடைய கேள்வி நாட்டை அறிவுக்கண்ணை திறந்தவர். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என்றார் ஔவையார். நாம் எல்லாம் கூன் குருடு செவிடு இன்றி பிறந்திருக்கிறோம் அல்லவா? அதுவே நாம் முருகப்பெருமானிடம் பெற்ற வரம். எனவே அவனுக்கு தினமும் நன்றி கடன் செலுத்துவோம். நீ என்ன செய்திருக்கிறாய் எனக்கு மட்டும் என்று கேட்காமல், உன்னால் நான் வழங்கப்பட்ட நான், உன்னோர் உயிரோடு இருக்கும் நான், என்னால் உனக்கு பல அபிஷேகங்கள் என் கையால் செய்ய வேண்டும் என்று என்னால் முடிந்தவரை என் உயிர் உள்ளவரை கந்தனுக்கு கடம்பனாக காப்பானாக நான் வசிக்கிறேன் என்று நம் மனதில் நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுமப்பா. கர்மா சங்கை தற்காலத்தில் எல்லோரும் ஏன் என் விதி இப்படி என்னை ஆட்டி படைக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், கர்மா கர்மா என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. அது என்ன கர்மா? கர்மாவை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கின்றனர். ஆனால் நம் எண்ணமே செயலே கர்மாவாக மாறுகிறது. இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று எண்ணி 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 கவலைப்பட்டால் அதுவே கர்மாவாக மாறுகிறது. எனவே கந்தன் இருக்கிறான், கர்மாவை அவன் பார்த்து கொள்வான் என்று நாளை நடைபெறுவதை
நல்லதாகவே நினைப்போம். முருகன் என்ற பெயரும் முருக வழிபாட்டினை பற்றிய குறிப்புகளும் சங்க இலக்கியங்களில் காணப்படுகிறது. பரிபாடலில் முருகப்பெருமானின் திருவிளையாடல்களை பற்றி அழகாக குறிப்பிடுகிறது புறநானூறு, அகநானூறு. முருக வழிபாட்டிற்குரிய பாடல்கள் எல்லாம் பலவாறு இடம்பெற்றிருக்கின்றன. கந்தனுக்கு செலவென்பது ஒன்றுமில்லை, பழமும் மேல தேவையில்லை, பச்சனங்களும் தேவையில்லை, உள்ளன்போடு ஒரு சொட்டு கண்ணீர் நம் உடம்பிலிருந்து வருகின்ற, உள்ளத்திலிருந்து வருகின்ற உள்ள அன்பு, ஒரு சற்று கண்ணீர் போதும், அவன் ஓடோடி வந்து விடுவான். இது பலரும் அறிந்த உண்மை. முருக பக்தர்களை கைவிடாத பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகள் நாம் அனைவரும் அறிந்ததே. கங்கை சடையிடை பிறந்து கவியாக்கி குமரக் கடவுளின் கட்டளை இல்லாமல் வரவே இல்லை பாம்பன் சுவாமிகள். வாழ்வில் எத்தனையோ கஷ்டங்கள், வாழ்வில் எத்தனையோ சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. முருகன் தன் பக்தர்களை கைவிடுவதில்லை, கைவிடப் போவதும் இல்லை. சித்து விளையாட்டுக்கள் ஏராளம். சித்து விளையாட்டுக்கெல்லாம் நான் மயங்கப் போவதில்லை, நான் உன் திருவடிகளை பற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்கள் தன் கடவுளை, முருகப்பெருமானை தன்னுடன் தன் குடும்ப உறுப்பினராக ஏற்று அழைத்துக் கொண்டிருக்கின்றனர். முருகனை வழிபடுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அருள் புரிவார் முருகன். இதில் யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இவர் எழுதிய சண்முக கவசம் படித்தால் போதும், வாழ்க்கையே வளமாகும். சண்முக கவசம் அண்டமாய் அவனியாகி அறியாவன பொருளது ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி நாளும் கவசமாகும், சண்முக கவசமாகும். நாம் எல்லாம் உடம்பை காக்க வேண்டும் என்றால் கவசத்தை போட வேண்டும். ஆனால் சண்முக கவசத்தை படித்து விட்டால் நம்மளுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் கவசம் தேவைப்படுவதே இல்லை என்பது உண்மை. நொடியில் வந்த மயில் வீரன் எப்படி வருவான் முருகன் பார்ப்போமே என்று சபதம் போட்ட பலரும் உண்டு. நீ உண்மையில் முருகனை வேண்டிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு கடைசி நொடியில் முருகன் வருவானா என்று பலரும் பரிசோதிப்பதுண்டு. நொடியில் வந்த மயில் வீரன். ஏன் மயிலை வாகனமாக கொண்டிருக்கிறான் முருகப்பெருமான்? ஏனென்றால் மயிலானது விரைவில் விரைந்து சென்று தன் முருக பக்தர்களை காப்பாற்றும். அருணகிரிநாதர் பக்தியையும் பாடல் திறனையும் கண்டு சம்மாந்தண்டன் என்ற புலவன் பொறாமைப்பட்டான். பொறாமை என்பது எல்லோர் வாழ்விலும் உண்டுதானே. அக்காலத்தில் அருணகிரிநாதருக்கும் ஒரு எதிரி இருந்திருக்கின்றான் என்பதுதான் உண்மை. காளிதேவி உபதேசித்து வந்தார் அருணகிரிநாதர். அப்பொழுது திருவண்ணாமலை ஆண்டு வந்த பிரபுதேவன் என்னும் மன்னன் முன்னிலையில் இருவரில் யாருடைய பக்தி சிறந்தது என்று போட்டி நடந்தது. அப்போட்டியில் முருகப்பெருமானை பாடி வரவழைக்க முயன்றார் அருணகிரிநாதர். ஆனால் சம்பந்தாண்டான் முருகனின் திருக்காட்சி கிடைக்காதபடி மந்திரங்களை ஜபித்தான். ஆனால் சம்பந்தாண்டானின் சூழ்ச்சி நிறைவேறவே இல்லை. ஏனென்றால் உண்மையான முருக பக்தர் அருணகிரிநாதர். எனவே முருகப்பெருமான் ஆயிரங்கால் மண்டபத்தில் இடதுபுறம் உள்ள கம்பத்தில் காட்சி தந்தார். கம்பத்திலும் காட்சி தருவார் என்பதற்கு, நொடியில் வருவார் என்பதற்கு இதைவிட என்ன சான்று வேண்டும்? எனவே ஒவ்வொருவர் வாழ்விலும் எந்த நினைத்த நொடியில் வந்து நம்மளுக்கு அருள் புரிவார் என்பது மறுக்க முடியாத உண்மை. இதை அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியிருக்கிறார். அருணையில் ஒரு நொடியில் வரும் மயில் வீரன் என்று குறிப்பிடுகிறார். முருகனை தரிசித்துக் கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது, மனம் வேறு சிந்தனைக்கே போகாது. எனவே முருகனை பற்றி பேசி பேசி நாட்களை கழிப்போம். முருகனுடைய அருளை பெறுவோம். வேலையும் வழிபடுவோம், வினையும் இல்லை. கந்த சஷ்டியை நாளும் படிப்போம். நாம் எல்லாம் ஒன்றிணைந்து வருவதெல்லாம் திருமணத்தில்தான். ஆனால் இவ்வாறு ஒரு குழுக்களை இணைத்து அதில் முருகனை பேச அழித்து என்னை போன்ற ஒரு சிற்றறிவுக்கு ஏற்றபடி என்னால் முடிந்த இயன்றபடி அழகாக என்னை வரவேற்று எனக்கும் வாய்ப்பளித்து என் சுற்றரையும் கேட்கவா என்று நான் தயங்கினேன், மயங்கினேன். நாம் என்ன பேச போகிறோம் முருகனை என்றெல்லாம் யோசித்தேன் பல நேரங்களில்.
நேற்று வரை யோசித்தேன். முருகன் என்ன செய்தார் தெரியுமா? நான் ஒருவரிடம் சொன்னேன், நாளை வேலுண்டு வினை இல்லை குடும்பத்தில் நான் பேச வேண்டும் ஐயா. முருகனை பற்றியா? முருகனை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தாலே அவர் வார்த்தைகளை மளமளவென்று அடுக்கி தள்ளி விடுவார் பாருங்கள் என்று உரைத்தார். அதை நான் இன்று காலையில் உணர்ந்தேன் ஐயா. மெய் சிலிர்த்தேன். ஏனென்றால் என்னை முருகன் தூங்க விடவில்லை. 4 மணிக்கு என்னை எழுப்பி விட்டார். எழுப்பி விட்டு அந்நேரத்தில் வாமன் சுவாமிகளையும் அகத்தியர் சுவாமிகளையும் என் கண் முன்னே காட்சி தர ஆரம்பித்தார். காட்சி தர ஆரம்பித்தார் என்றால் உண்மையில்ல வரவில்லை. நம்மளோட போய் பாக்குற மாதிரி நம்ம செல்போன் எடுத்து காலையில பார்ப்போம். அந்த இதுதான் முருகப்பெருமான தரிசிச்சேன், பார்த்தேன். சில செய்திகள் எல்லாம் மனதுக்குள் அருவியாக கொட்டி கொண்டிருந்தன. என்ன செய்வதென்றே எனக்கு புரியவில்லை. ஆகா, திருவிளையாடலை நடத்துகிறாரோ முருகப்பெருமான் என்று எனக்குள் ஒரு கலக்கம். ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று உணர்ந்து நாமும் பேசலாம் என்ற நம்பிக்கை முருகன் ஏற்படுத்தி தந்தார் ஐயா. இதுதான் உண்மை. ஒரு ஊரில் அழகான ஒரு சிற்பத்தை வடித்தான். இக்கதை அனைவரும் அறிந்ததே. சிற்பத்தை வடித்தான். அவ்வோவியத்தை பார்த்த மன்னன் சிற்பியை கூட்டு, இதை விட அழகான ஓவியன் இவன் வடிக்க கூடாது என்று கருதி கட்டை விரலை அறுத்து விட்டான். இதை அனைவரும் அறிவர். அறுத்து விட்டாலும் அவன் அடுத்து ஒரு ஓவியத்தை செதுக்கினான், சிற்பத்தை செதுக்கினான். அதையும் 2 கைகளையும் இழந்த சிற்பி கண்களையும் இழந்து அழகாக அந்த சிற்பத்தை வடித்தான். அதுதான் எட்டுக்குடி முருகன். இப்படி இன்னும் எத்தனையோ சிற்பிகள், அடியார்கள் முருகப்பெருமானின் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்திக் கொண்டே இருக்கிறார். தாண்டிக்குடி வரலாறு மாணவர்கள் தான் தாண்டி தாண்டி வகுப்பறையில் இருந்து செல்வார்கள். அதாவது தாண்டிக்குடி என்பது மருவி வந்த பெயராகி இருக்கிறது. சிக்கல் என்ற ஊரில் இருக்கிற சிங்காரவேலன் நம் சிக்கலை எல்லாம் தீர்த்து விடுவார். நம் வாழ்க்கையில் சிக்கல் என்பதே இல்லை என்ற அளவுக்கு ஒரு முறை அவரை தரிசித்து விட்டால் போதும். எட்டுக்குடி முருகன், என்கண் முருகன் என்று கட்டை விரலை இழந்த புள்ளும் அழகாக முருகனை புதைத்த முருகனை வருவித்த நம் சிற்பிக்கு நாம் வணங்குவோம். இன்றும் அவரை பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதெல்லாம் முருக பக்தருக்கு ஒரு எடுத்துக்காட்டு தானே. மருந்தும் விருந்தும் 3 நாள் என்பர். நாம் முருகனின் பிரசாதத்தை சாப்பிட்டாலே அதுவே மருந்தாக மாறி வருகிறது. இன்று பிரசாதமாக விபூதியும் தினைமாவும் தேனும் கொடுக்கப்படுகிறது. தேனானது ஒரு அருமருந்து தானே. சிறு குழந்தைகளுக்கு எப்பொழுதும் மருந்து கொடுக்கும் பொழுது தேனையும் சேர்த்து கொடுப்பது வழக்கம் உண்டு. தேன் என்பது இனிப்பான ஒரு பொருள். தேனை நாம் எப்பொழுதும் நம் வீட்டில் வைத்திருப்போம். எனவே பிரசாதமாக தேன் போன்ற அருமருந்தான தேனை பிரசாதமாக நம் முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபடலாம். இதுவரை என் சிற்றுரையை ஏதோ என்னால் இயன்றவரை பேசிய என் உரையை கேட்டு மகிழ்ந்த அனைத்து அடியர் பண்பாருக்கும் இந்திராதேவியின் தாழ்வான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முருகாசரணம் அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் முருகப்பெருமான் எத்தனை முருகப்பெருமானம், எத்தனை தலங்கள்ல உள்ள முருகப்பெருமானம், அத்தனை தலங்கள் உள்ள முருகப்பெருமானையும் ஒரு சேர தரிசித்தது போல நாங்க எல்லாரும் ரொம்ப ஒரு முருக அந்த 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 நினைப்புக்குள்ளேயே கிடந்து அப்படியே ரொம்ப நனைந்தோன்னு தான் சொல்லணும் சாமி. உண்மையிலே சொற்பொழிவு அப்படிங்கிறது அது முடிக்கிறப்போ அந்த முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த அந்த நிகழ்வு மனசுக்குள்ள அப்படியே ரீங்காரம் இட்டு கொண்டிருக்கணும். முருகப்பெருமான பத்தி பேசினால ஓங்காரமான பெருமான் எங்க மனசுல உங்களுடைய வார்த்தை மூலமா ரீங்காரமாவும் இருந்திருக்கிறான்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய அழைப்பை ஏற்று அம்மா வந்தது நாங்க எல்லாரும் செய்த பெரும் பேரு, வேலுண்டு வினைகளை குடும்பம் செய்த பெரும் தவம். அவ்வப்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் எழுந்தருளி
இந்த குடும்பத்தை நீங்க வந்து உங்களுக்கு தெரிந்த முருகன் அந்த அந்த வைபவங்களை, முருகனுடைய அனுபவங்களை, அந்த முருகனுடைய அந்த அந்த மிக சிறந்த அந்த நிலைப்பாடுகள்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய திருவடியை அந்த அடியன் வணங்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி நான் அம்மாவை பார்த்தது. அடியன் வெளியில இருக்கேன் சுவாமி, அதனால என்னால வீடியோ ஆன் பண்ண முடியல, மன்னிக்கணும். மற்றபடி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எங்க அடியவர்கள் பெருமக்கள் யூடியூப்லயே வரும். அப்பப்ப என்னால சில இடங்கள்ல கேட்க முடியல. ஆனா அதாவது சில இடங்கள்ல கேட்கறப்பெல்லாம் அடியன் அகமகிழ்ந்தேன். எவ்வளவு உருகி சொன்னாதான், அதாவது அந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையில்லாது உருகி சொல்லும் போதுதான் அந்த சொல்லும் பொருளும் ஒன்னா சேரும். சில பேர் வந்து சொல்றப்ப சொல்றது மட்டும் கேட்கலாம், அது பொருள் உணர்ந்து சொல்றாங்களான்னு தெரியாது. போல அம்மா முருகனை உருகி சொன்னது எங்களுக்கும் அது உணர்ந்து வந்ததுன்னு சொல்லணும். உண்மையிலே முருகனுடைய பேரருள் இன்றைய தினம் அம்மா வந்து எங்களுக்கு எழுந்தருளியது. உண்மையிலே இதை ஏற்பாடு செய்த ஸ்ரீராமையா மற்றும் பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்கள், மேலும் அந்த நம்மளுடைய வள்ளியம்மா அம்மா அவர்கள் தான் வந்து அந்த தொடக்க உரை ஆற்றுவாங்க. அந்த தொடக்க உரை ஆற்றுறதே அவ்வளவு பெரிய சிறப்பா இருக்கும். அப்படி எல்லாமே வந்து அவர்களுடைய பணியை சிறப்பா செய்ததுதான் இதனுடைய பெரும் வெற்றி. இந்த சொற்பொழிவு மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அடியேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன் சுவாமி. நாங்கள் திருவடியை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர் அரோகர். நன்றிங்க அம்மா. மிக்க நன்றி ஐயா. மற்ற அடியார்கள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்திராதேவி அம்மா, தங்களுடைய திருவடிகளில் அடியேன் மனமொழி மெய்கவினாரை வழிபாடு செய்து வருகின்றேன். இங்கே குழுமியிருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளில் அடியேன் வணங்கி மகிழ்கின்றேன். அதாவது இந்த உரை எப்படி இருந்தது என்று கேட்டோம்னா, அம்மாவோட சொந்த ஊர் மதுரை என்று நினைக்கின்றேன். அதாவது எந்த ஊர்லயும் மதுரையில சொக்கநாத பெருமானுக்கு போடுற அந்த தாமரைப்பூ மாலை மாதிரி வேற எங்கேயுமே போட மாட்டாங்க. அந்த ஊர்லதான் அந்த குட்டி குட்டி தாமரையாக அதை அப்படியே ஒவ்வொரு தாமரையாக கோற்று அதை ஒரு சரமாக போட்டு அதை பெருமானுக்கு வந்து போடுவது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு மாலை வேற எந்த ஊர்லயும் அடியேன் பார்த்தது கிடையாது. அம்மாவுடைய உரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த மாலையை மாறிதான் உள்ள ஒரு உரை. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு முருக அனுபவம். அந்த ஒவ்வொரு பூ உள்ளாரையும் ஒவ்வொரு தேன், அந்த ஒவ்வொரு பூ உள்ளாரையும் ஒவ்வொரு ஒரு ஆனந்தம், அது உள்ளார ஒரு இன்பம், அது உள்ளார ஒரு கருணை, மொத்தமாக சேர்த்து அந்த அந்த மாலையை எடுத்து பெருமானுடைய கழுத்துக்கு வந்து அழகாக ஒரு மாலையாக அம்மா இன்றைக்கு சாத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது முதல்ல நீங்க ஆரம்பிச்ச அப்பயே வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து சொற்பொழிவாக அடியனுக்கு தோணல. உங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு ஒரு பேச்சுவார்த்தையாக தான் அடியன் அதை கவனித்தேன். அவ்வளவு ஆனந்தமாக உருக்கமாக எனக்கு என்னுடைய குறையெல்லாம் நான் உன்னை விட்ட வேற யாருக்கு சாமி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுல இருந்து அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு 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 உரிமை, இது எல்லாமே நம்ம முருகப்பெருமானத்தை தவிர வேற யார்ட்டையும் மாணிக்கவாசர் சிவபெருமான்கிட்ட கேட்பாரு. ஆனா முருகப்பெருமான்கிட்ட வந்து நீங்க கேட்டது வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நீங்க சொன்னது ஒவ்வொரு விஷயத்தையும் அடியன் திருப்பி சொன்னா இன்னொரு ஒரு சொற்பொழிவாக போயிடும். அடியனுக்கு ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஊக்கமான ஒரு சில விஷயங்கள் சொல்லணும், அதாவது ரொம்ப கேட்சியான ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, வந்து மத்த எல்லா சாமியும் 2 கையில தான் அருள் கொடுக்குறாங்க, ஆனா இவன் மட்டும் 12 கையில அருள் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னது. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் 3 கண்ணு இருக்கு. எதனால 3 கண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, கண்ணை அசந்து ரெண்டு கண்ணு தூங்கினா கூட இன்னொரு கண்ணை வச்சு இவன் என்கிட்ட வரமாட்டானா, இவனை நான் காக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நமக்காக கண்ணை விழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஒரு விஷயமும் வந்து ரொம்ப உன்னதமான ஒரு ஒரு விஷயமாக தான் சுவாமி அப்படின்னு கவனிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வள்ளி தேவியும் தெய்வான தேவியும் வந்து பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து முக்கண் உள்ளவருக்கு எப்படி அந்த இதை சொன்னாங்களோ, அது பேர் என்னது, சூரியனாகவும் சந்திரனாகவும் சொல்லி சொன்னாங்களோ, அந்த பார்வையை பாக்குறவங்களுக்கு இங்க நீலோத்பலம் இது வந்து மலர் வந்து சுன்றாம அப்படியே செழிச்சு இருக்கு. இந்த பக்கத்துல வந்து நீலோத்பலம் மாதிரி இங்க வந்து கோலை மலர் வந்து நல்ல இதுல இருக்கு. முருகப்பெருமானுடைய பார்வை எந்த ஆன்மா மேல படுதோ அவங்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி மலர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன
ஒரு விஷயமும் ரொம்ப சிறப்பான பார்வை சுவாமி. அது மட்டும் இல்லாம பல பல தலங்கள்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது பெரிய விஷயங்கள் எல்லாருமே நோட் பண்ணிடுவாங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்களை ஒருத்தர் நோட் பண்றது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம்தான். அங்க வந்து இங்க வந்து இந்த பிரசாதத்தை வந்து இப்படிதான் கொடுக்குறாங்க, இந்த இதுக்கு எப்படி நம்ம சாப்பிடணும், இது எல்லாத்தையும் தாண்டி முருகப்பெருமானை வந்து மருத்துவரா வந்து சொல்லி நீங்க உங்களுடைய உரையை தொடங்குனீங்க. முருகப்பெருமான் என்பவன் மருத்துவன் தான். அவன் நம்மளுடைய உடல் பிணியை மட்டும் போக்கக்கூடிய மருத்துவன் கிடையாது, இந்த பிறவி பிணியையும் போக்கக்கூடிய ஒரு பெரும் மருத்துவன் தான். ஆக இந்த இந்த விதமாக தாங்கள் இங்கே எழுந்தருளி வேலுண்டி வினையில்லை குழுமத்திற்கு அந்த விண்ணப்பத்திற்கு ஏற்ற நீங்க வந்து உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய சிந்தையையும் ரொம்ப செம்மைப்படுத்தி எங்களுக்காக இந்த நேரத்தை செலவெடுத்து இவ்வளவு அற்புதமான தரவுகளை எல்லாம் தந்ததற்கு எங்களுடைய வேலுண்டி வினையில்லை குழுமம் மூலமாக நாங்கள் தங்களுடைய திருவடி பணிந்து நன்றிகள் தெரிவித்துக்கிறோம் சுவாமி. உங்களுக்கு மீண்டும் நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய இதன்படி இது பாடி தோது பயிற்சி கொண்டு எங்களுடைய குழுமத்துக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரியான பலவிதமான தரவுகளை எல்லாம் தர வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கின்றோம் சுவாமி. சிவாயம் திருவடி. மிக மிக சிறப்பான பின்னோட்டம் கொடுத்த அடியார் அவர்களின் திருவடிகளை வணங்குகிறோம். அடுத்து வேறு அடியார்கள் தங்கள் கருத்துக்களை பதியலாம். அம்மா திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம்மா. அனைத்து அடியார் வணக்கம்மா. அனைத்து அடியார் வணக்கம். இன்னைக்கு நான் கேட்டது வந்து முருகப்பெருமான் வந்து முகமலர்ந்து சிரித்து எப்பொழுதுமே சிரித்து கொண்டிருக்கிறார். அதுபோல தாங்களும் சிரித்து கொண்டு ஒரு வீட்டிலையும் ஒவ்வொருத்தர் அடியார் எண்ணத்திலையும் உறைந்திருக்கிறது அப்படியே நீங்க வரி வரியா சொல்லி அந்த எண்ணத்துக்கு ஒரு தீர்வையும் கொடுத்து அதை ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லி சொல்லி முத்து முத்தான அந்த முத்துக்குமரனோட வார்த்தையே நேர்ல வந்த மாதிரி உங்க வாயில இருந்து சொல்லி வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அனைத்து மேலும் மேலும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அறிவுரையும் சொல்லணும். எனக்கு இது மேல சொல்ல தெரியல, சொல்ல வார்த்தைகளே எனக்கு இல்லை. நீங்க தாங்கள் சொல்ல உரைகளுக்கு மேல எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை, தெரியல. ஆனா நல்லா உணர்ந்துகிட்டேன். அனைத்து அடியாருக்கும் திருவடி பணிகிறேம்மா. முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. திருவடிகள் வணங்குகின்றோம். அடுத்து பிரேமாம்மா ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. தாங்கள் வந்தது முருகப்பெருமானே வந்த மாதிரி எங்களுக்கு சிறப்பு சிறப்பு. மழை வந்துருச்சுமா. மழை வரதுனால தடவில்லைன்னு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். நல்ல மழை இன்னைக்கு வந்து நல்ல மழையிலே குளிர்ந்துட்டோம். அந்த அளவுக்கு இசை காலையில இருந்து. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. எல்லா ஓதுவா மூர்த்தி ஒரே நேரத்துல பார்த்து இசை மழையில அப்படி நனைஞ்சிட்டு தான் சொல்லலாம். நேற்றெல்லாம் பயங்கர வெயில். இன்னைக்கு காலையில மேகமூட்டத்தோட இருந்தது. இரவு நல்ல மழையும் பெய்தது. வீட்டுக்கு வர நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அம்மாவுடைய சொற்ப நான் யூடியூப்ல கேட்டுட்டு நான் பதிவிடுறேன் அவங்களுக்கு. சிவாயன் நன்றி. வாழ்த்து பாடலாம் பாடி முடிச்சிட்டீங்களா? சரிங்கம்மா. நான் வாடியில் பாடிட்டுமா? வான்முகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு கடந்தோள் வாழ்க அருண்முகம் வாழ்க வேற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சிவாயன்.
அம்மா, யாரோ கருத்து சொல்லணும்னா அம்மா, சொல்லலாம். நல்லா அடியே இருந்ததுங்கம்மா. நல்லா இருந்துங்க. நீங்க வேல்மாறன் பத்தி சொன்னது ரொம்பவும் உண்மைமா அனுபவத்துல சந்திச்சிருக்கிறான். எங்க மகனோட ஆபீஸ்ல ஒருத்தருக்கு ரொம்ப பொண்ணுக்கு நல்லா இல்லாம இருந்து வேல்மாறன் படிக்க சொல்லி அவங்க படிச்சு அவங்க சர்ஜரியும் கூட பண்ணாம நல்லா ஆயிடுச்சுங்கம்மா. திருத்தணியில் உயிர்த்தெருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனத்தளத்தில் ஒரு கருத்தல் மனை நடத்து குகன் வேலை. அது உண்மைங்கம்மா. அது படிக்க படிக்க நல்லா ஒரு இது இருக்குதுங்கம்மா. ரொம்ப பிடிச்சதுங்கம்மா. நல்லா இருந்தது. அடிக்கடி வந்து எங்க குடும்பத்துக்கு வந்து உரையாற்ற வேண்டிக் கொள்கிறேன்மா. நன்றிங்கம்மா. முருகா சரணம். மற்றடியால் யாரா பேச விருப்பம் இருந்தா பேசலாங்கம்மா. ஜானகி அம்மா. சிவாய நம்ம நான் இடையில தான் வந்தேங்கம்மா. அதனால நல்லா சிறப்பாக இருந்ததுங்கம்மா. அம்மா பேசுனது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. முருகன் வந்து மருத்துவர், எல்லா இதையும் தீர்ப்பவர். ஆனால் அது உண்மைதானுங்க. கந்த சஷ்டிலேயே வருதுங்களே, எல்லா உறுப்புகளையும் காப்பாற்ற சொல்லி அதுலேயே எல்லாம் வருது. அதனால அவர் சிறந்த மருத்துவர். அதை நல்லா எடுத்து சொன்னாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் யாரையுமே விடல. அருணைநாதர், ஔவையார், குமரகுருபரர், கவ க கம்பர் எல்லாத்தையும் இதில் கொண்டு வந்து முருகன் கூட அவங்க எல்லாம் எப்படி இதுன்னு சொல்லி அதை எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப சிறப்புமா. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் வந்து நீங்கள் எங்களுக்கு இன்னும் தெரியாதெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேங்கம்மா. தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அப்படிலாம் இல்லைங்கம்மா, அப்படிலாம் இல்லை. எல்லாம் எனக்கு இருந்தாலும் எங்களுக்கு நீங்க சொல்றது ரொம்ப சிறப்பு. எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாத சொல்லும்போது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தானே வருங்க. அதனால வந்து எங்களுக்கு சொல்லிக்கணுங்கம்மா. திருவடி சிவாய நமங்கம்மா. பிரேமம்மா. திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கங்க. நம்ம குடும்பத்துல வந்து யாருமே விட மாட்டாங்கம்மா. அவங்களும் நம்மள விட மாட்டாங்க, நாமளும் அவங்கள விட மாட்டோம். ஆமா, யாரையுமே விடுறது அன்பா இல்லைங்க. பிடிச்சிருவோம். ஆமா. ஆமாங்கம்மா. ஆமாங்க. அன்பாலே கட்டி இழுத்துருவோம் நம்ம எல்லாரும். ஆமாங்க. ஆமாங்கம்மா. முருகப்பெருமான் தான் எல்லாத்தையும் இணைச்சிருக்காருல்லம்மா. அவர் ஆமா ஆமா. குடும்பமா சிறப்பு இணைச்சிருக்காரு, சிறப்பு. ஒரு உறவா இணைச்சிருக்காரு. அதுதான் ஒரு பெரிய வரம். நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. உத்தரவு வாங்கிக்கலாங்கம்மா நீங்க. சிவாயனம். சிவாய நமங்கம்மா. ஆமாம்மா, திருவடி திருவடி வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கங்கம்மா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் அம்மா. அருமையா இருந்தது.